கல்லியில் பல ரகம் பார்த்துருப்பீங்க. இது வந்து இது ஒரு கள்ளி. இந்த கள்ளி வந்து பார்த்திங்கன்னா சதுர கல்லின்னு, இது திருவுகளின்னு கூட சொல்லுவாங்க. இது திருவிக்கிட்டு இருக்கும். ஒரு சில இடத்துலலாம் பார்த்து திருகி இருக்கும். இதுதான் திருவுகளின்னு சொல்லுவாங்க. ரொம்ப வறட்சியான காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கள்ளியை வெட்டி தீயில் நல்லா வாட்டிட்டுங்க, இந்த மேல் தோலை ஆட்டுக்கெல்லாம் சாப்பாட்டுக்கு இந்த தீவனமாக கொடுப்பாங்க. மேய்ச்சலுக்கு இல்லாத காலகட்டத்தில் இந்த கள்ளியை வந்து வெட்டி தீயில ஓட்டு வாட்டினோம்னா இந்த பாலெல்லாம் சுண்டி போயிடும். அதுக்கப்புறம் வந்து ஆடு மாட்டுக்கு வந்து இதை கொடுப்பாங்க. இந்த கள்ளியை இது நார்மலாக எடுத்து சாப்பிடக்கூடாது. இதில் பால் இருக்கும், விஷத்தன்மை இருக்கும். அதுக்கு தான் தீயில போட்டு நல்லா சுட்டுட்டு கொடுப்பாங்க. பூ பாருங்கள், நல்லா கிட்ட பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அது ஒரு விதமான அழகு. கிட்ட பார்க்கும்போது வித்தியாசம் தெரியுதுன்னு எனக்கு தெரியல. வருஷத்தில் ஒரு தடவை 2 தடவை ஒரு தடவை தான் பூக்கும். வேலிக்காக பயன்படுத்துவாங்க இந்த கள்ளியை. இப்போ வந்து இது வந்ததுனால பார்த்திங்கன்னா, கம்பு வேலி வந்ததுனால இது அழிவு அதிகமாக யாரும் இதை பயன்படுத்துறதில்ல. இந்த கள்ளியெல்லாம் வேலி வச்சோம்னா ஆடு மாடு வெளியெல்லாம் வராமல் இருக்கும். முள் இருக்கிறதுனால வந்து இது வேலி அடைக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க.